Welcome to all. 12th standard mathematics, chapter number 4, exercise number 4.3. Sum number 1, subdivision 1. Find the domain of tan inverse of square root of 9 minus x square. அப்போ டொமைன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ tan inverse of ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரின் சார்பகம் என்ன, இதுதான் கொஸ்டின். அப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுடைய சார்பகம் நம்மளுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். அப்போ ஆன்சர் எழுதுகிறப்ப கொஞ்சம் தெளிவாக எழுதணும். அதாவது த டொமைன் ஆஃப் tan inverse x equal to மைனஸ் இன்ஃபினிட்டிவ் கமா இன்ஃபினிட்டிவ், இது தெரிஞ்சிருக்கணும். அப்போ டேர்ன் இன்வர்ஸ் எக்ஸினுடைய டொமைன் என்பது மைனஸ் இன்ஃபினிட்டிவ் கமா இன்ஃபினிட்டிவ் அல்லது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், இப்படி கூட எழுதலாம். எக்ஸ் ஆனது மெய்யெண்ணாகும். இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறப்ப இதை தானே குறிக்கும். அப்போ இந்த பிளேஸ் தானே குறிக்கும். அப்போ இந்த இதை மட்டும்தான் எடுக்க வேண்டும், மறந்துடாதீங்க. அப்போ இந்த பிளேஸை மட்டும்தான் எடுக்கணும். therefore ரூட் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் எ ரியல். அப்படிங்கிறப்ப நம்ம ஆன்சர் இதை எப்படி பண்ணணும், நல்ல தமிழ் மீடியத்துக்கு அப்புறம் எழுதிக்கிறேன். அப்போ இது எப்படி பண்ணோம்னா 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ரூட் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ ரியல் நம்பருங்கிறப்ப 0வை காட்டிலும் பெரியதாக வரணும். அப்போ குறைஞ்சிட்டாவே நெகட்டிவ் நம்பர் ரூட்டுக்குள்ளே வந்துட்டாவே என்ன ஆயிரும்னா இமேஜினரி ஆயிரும், மறந்துடாதீங்க. அப்போ அதனால் ரியல் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ இப்படி எடுக்கணும். அடுத்தது 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் 0 ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் மதிப்பு உருவானால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு இந்த 9 இடம் மாறினா -9, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 9. அப்போ எக்ஸினுடைய வேல்யூ நம்மளுக்கு என்னப்பா கிடைக்க போகுது? அப்போ எக்ஸினுடைய வேல்யூ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இதை என்ன பண்ணலாம், இன்இக்வாலிட்டி மாறுறப்ப இதை இப்படி கூட எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் ஆன் ஆர் ஈக்குவல் டு 9 எழுதிக்கலாம். ஏன்னா மைனஸால் மல்டிபிள் பண்ணுறப்ப இன்இக்வாலிட்டி மாறும் இல்லையா, அப்படி எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் வேணும்னா லெஸ் ஆன் ஆர் ஈக்குவல் டு ரூட் 9. அப்போ எக்ஸ் லெஸ் ஆன் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் -3 இங்கே மாடுலஸ் கூட போட்டு எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. therefore இந்த எக்ஸினுடைய வேல்யூ -3 லெஸ் ஆன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆன் ஆர் ஈக்குவல் டு 3. இதுதான் தேவையான டொமைன். அப்போ -3 லெஸ் ஆன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆன் ஆர் ஈக்குவல் டு 3 அல்லது -3 க்ளோஸ்டு ப்ராக்கெட் கூட போட்டு எழுதலாம். -3 + 3 க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டு எழுதலாம். நீங்கள் செய்ய வேண்டிய என்னன்னா எக்ஸ் வந்து இந்த பிளேஸ் தான். அப்போ தமிழ் மீடியம் எழுதுகிறப்ப tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸின் சார்பகம் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ், இதுதான் முக்கியமானது. அதுக்கடுத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்பது ஒரு ரியல் நம்பர். அப்போ இதுதான் வந்து ரியல் நம்பர், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ரியல் நம்பர்னாவே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் 0 போட்டு அப்ளை பண்ணி எக்ஸினுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸினுடைய வேல்யூ வந்தால் ப்ளஸ் ஆர் -3 கிடைக்குது. அப்போ -3 லெஸ் ஆன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆன் ஆர் ஈக்குவல் டு 3, இதுவே தேவையான டொமைன் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு சம்மு செஞ்சுட்டோம், செகண்ட் சம்மு செய்ய போகிறோம், தயாராகிக்கங்க. சம் நம்பர் 1 சப்டிவிஷன் 2. ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் 1/2 tan இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் π/4. அதாவது அரை tan இன்வர்ஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் π/4இன் சார்பகம் காண்க. அப்போ இதுவும் டொமைன் தான் கேட்டிருக்காங்க, சார்பகம். அது tan இன்வர்ஸில் இருக்குது. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இதை மட்டும்தான் எடுத்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், நல்லா கொஞ்சிக்கோங்க. அப்போ இந்த அரை தேவையில்லை, இந்த -π/4 தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் தேவை. அப்போ நம்ம ஆன்சர் எழுதுகிறப்ப the domain
the domain of tan inverse x is equal to minus infinity comma infinity அல்லது இப்போ தான் சொன்னான் x belongs to r rனா ரியல் நம்பர் மெய்யெண்கள் அதாவது tan inverse x இன் சார்பகம் தான் அது வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இதை எப்படியே என்ன பண்ணிடலாம் எழுதிடலாம். அப்போ நான் என்ன சொன்னேன் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தானே எடுக்க சொன்னேன். அப்போ 1 மைனஸ் எக்ஸை வந்து எடுத்துட்டா நல்லா கொஞ்சங்க. அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணலாம் எக்ஸுக்கு நீங்கள் எந்த மதிப்பு போட்டாலும் இதுக்குள்ளே தான் வரும், மறந்துடாதீங்க. அந்த சம்மில் ரூட் இருந்ததுனால நம்ம அப்படி செய்ய முடியலப்பா. இங்கே ரூட்டு இல்லாதனால இப்படியே டைரெக்டாக போட்டுடலாம். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸுக்கு எந்த மதிப்பு எடுத்தாலும் கொடுத்தாலும் அது மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி வரும். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு எந்த மதிப்பு எக்ஸில் போட்டாலும் இங்கே தான் வந்தாகணும். இப்போ 0 போட்டால் இங்கே தான் வரும், 1 போட்டால் இங்கே தான் வரும், 2 போட்டால் இங்கே தான் வரும், 3 போட்டால் இங்கே தான் வரும். ஃபஸ்ட்டு சம்மில் ஏப்பா செய்யலை இது மாதிரி, அது ரூட் இருந்துச்சு அப்படி செய்ய முடியாது. இங்கே ரூட்டு இல்லை, அப்போ டைரெக்டாக போடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஆன்சர் வந்து எழுதுகிறப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. Here 1 minus x squared is real for all values of x. அவ்வளோதான். அப்போ எக்ஸுக்கு எந்த மதிப்பு எடுத்தாலும் மெய்யெண்ணா தான் வரும். இந்த இதில் தான் வரும். மெய்யெண்ணா என்ன மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டியில் தான் வரும். therefore டொமைன் என்பது மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி, அதாவது சார்பகம் என்பது மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி அல்லது கேபிட்டல் ஆர் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை. எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்படி கூட போட்டுக்கலாம், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். அப்போ இந்த இதில் எத்தனை சம் செஞ்சுருக்கான்? 2 சம் செஞ்சுருக்கான். அந்த 2 சம்மே டொமைன் சம்மந்தப்பட்டது தான், ரொம்ப ஈஸியானது. அதில் ரூட்டு வந்ததுனால நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி போட்டால், இது ரூட்டு இல்லாதனால டைரெக்டாக போட்டிருக்கோம். அடுத்த சம்முக்கு போகலாம். சம் நம்பர் 2 சப்டிவிஷன் 1. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan inverse of tan of 5/4. tan inverse of tan of 5/4 இன் மதிப்பு காண்க. நல்ல சம்மு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு, ரொம்ப ஈஸியான சம்மு, கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா we know that ஒரு ஃபார்முலா தெரியும், என்னது tan inverse of tan of x is equal to answer x. இதுதான் அந்த ஃபார்முலா. ஆனால் x belongs to minus by2 கமா by2 அந்த ரேஞ்சில் இருக்கணும், அப்போ தான் கரெக்ட். அப்போ -90க்கும் +90க்கும் இந்த எக்ஸினுடைய மதிப்பு வந்தால் ஓகேன்னு எழுதிடலாம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5/4 இருக்கா, அப்படிங்கிறப்ப இந்த நம்பருக்கு இடையில வராது. அப்போ அதை கண்டிப்பாக எடுத்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டும். எதை எடுத்து? tan of 5/4 எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும், மறந்துடாதீங்க. எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? இது தகாபின்னத்தில் இருக்குது, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. அப்போ ஃப்ராக்சர், அதாவது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போ மாற்றினா அப்போ tan of π + π/4 அவ்வளோதான். இதை உடச்சிருக்கோம். அப்போ 5 4 1, அப்போ 1/, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ π + π/4. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் π/4, π + π/4 அவ்வளோதான், சாதாரணது. இங்கே தான் ரொம்ப முக்கியமாக நீ கவனிக்கணும், நல்லா கவனிங்களேன், நல்லா பார்க்கணும், இந்த இடத்த நல்லா கவனிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல மைனஸ் ப்ளஸ் பிரச்சனை இருக்குது, நல்லா கவனிக்கணும். இப்போ இது ஃபஸ்ட்டு கோடன், இது செகண்ட் கோடன், இது தேர்ட் கோடன், இது ஃபோர்த்து கோடன். அப்போ ASTC ஆல் சில்வர் டீ கப்ஸ்.
இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இது 90 மைனஸ் தீட்டா, இது வந்து 90 ப்ளஸ் தீட்டா, இப்போ 180 மைனஸ் தீட்டா, இது 180 ப்ளஸ் தீட்டா, அதுதான் பை ப்ளஸ் தீட்டா. அப்போ இந்த பிளேஸில் வருதா, இங்கே இருக்கா பை ப்ளஸ் தீட்டா இங்கே தானே வருது. அப்போ இந்த தீட்டா லைஸ் ஆன் தேர்டு குவாட்ரண்ட். தேர்டு குவாட்ரண்ட்னா காட்டுக்கு ப்ளஸ்ஸு, டேனுக்கு ப்ளஸ். அப்போ அந்த அடிப்படையில் இந்த இடம் என்னவாக மாற்றப்படும்? அப்போ tan ஆஃப் π/4 அவ்வளோதான். அப்போ ஃபார்முலா எழுதலாமா? அப்போ tan 180 ப்ளஸ் தீட்டா என்பது ப்ளஸ்ஸு tan தீட்டா, அவ்வளோதான். அந்த அடிப்படையில் tan π/4 180 வந்தாவே விட்டுறணும், மறந்துடாதீங்க. அப்போ π/4 இது பாசிட்டிவில் வந்திருக்கு. அப்போ tan 5/4 என்பது வேல்யூ இவ்வளவு. இதை எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ சம்மில் வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 5/4 என்பது எப்படி மாறி இருக்கு நல்லா பாருங்க. அப்போ எப்படி மாறி இருக்குன்னா tan இன்வர்ஸ் ஆஃப், அப்போ tan π/4ன்னு மாறி இருக்கு. அப்படி மாறி இருந்தால் இது ரெண்டும் வந்து tan இன்வர்ஸ் tan x இந்த ஃபார்முலா பிரகாரம் எக்ஸா, அப்போ ஆன்சர் π/4. அப்போ ஆன்சர் π/4 பிலாங்ஸ் டு மைனஸ் π/2 π/2. அப்போ இந்த இன்டர்வலில் இது வந்துடுதா. அப்போ இதனுடைய வேல்யூ இதுதான், இதனுடைய வேல்யூ π/4. ரொம்ப ஈஸியானது, இந்த ஃபார்முலா வச்சு போட்டிருக்கோம். அடுத்த சம்முக்கு போகலாம். 2ல் 2 tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் மைனஸ் π/6. இது ஒன்றும் இல்லை, டேரெக்டாகவே போட்டுடலாம். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் எக்ஸ் என்பது இது அப்படியே கட் பண்ணிட்டா என்னது ஆன்சர் எக்ஸ். ஆனால் எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் π/2 π/2 இதுதான் டொமைன், இதுதான் ஆன்சரில் வரணும், மறந்துடாதீங்க. இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் மைனஸ் π/6ங்கிறது வந்து இந்த இடையில வருதுல, π/6ங்கிறது எத்தனை டிகிரிப்பா 30 டிகிரி. அப்போ இதில் இடையில வருதா, அப்போ மைனஸ் π/2 இது இந்த இடையில வர வேண்டும், மறந்துடாதீங்க. அப்போ 30 டிகிரியில் வந்துடுதா. அப்போ ஆன்சர் மைனஸ் π/6 பிலாங்ஸ் டு மைனஸ் 90 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி ரெண்டுக்கும் இடையில் வருகிறது. அப்போ இந்த ஆன்சர் அவ்வளோதான், சிம்பிள் சம் தான். அடுத்த சம்முக்கு போகலாம். 3ல் 1 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 7/4 மதிப்பு என்ன? மதிப்பு கண்டுபிடிக்கணும். இதில் 2 வகையான ஃபார்முலா இருக்கியா. 1 நல்லா குனிங்க, tan இன்வர்ஸ் ஆஃப் tan x is equal to x, இது ஒரு ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா tan இன்வர்ஸ் ஆஃப் x is equal to r, இது ஒரு ஃபார்முலா. ஆர்னு என்ன? ரியல் நம்பர். இதுக்கும் எக்ஸ் தான்ப்பா, இதுவும் எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான், மாற்றல்ல, இதுவும் எக்ஸ் தான். ஆனால் இது எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் π/2 π/2, இது எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். இதுதான் இந்த ரெண்டுக்குரிய வித்தியாசம், அவ்வளோதான். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் tan x ஈக்குவல் டு எக்ஸ், tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து அதுவும் எக்ஸ் தான். அது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா இதனுடைய டொமைன் வந்து மைனஸ் π/2 π/2 இதுக்குள்ளே வரும், இதனுடைய டொமைன் வந்து ஆரில் வரும். அப்போ அந்த அடிப்படையில் நம்மளுடைய கொஸ்டின் என்ன? அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 7/4 என்பது இது மாதிரி இருக்க அப்படியே போட்டுரு. இப்போ 7/4 பிலாங்ஸ் டு ஆர், ரியல் நம்பர், அவ்வளோதான். அடுத்து செகண்ட் சம கொஞ்சம் கவனிங்களேன், அதே தான் எழுத போகிறேன். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1947 என்பது அவ்வளோதான், அப்படியே 1947 தான், பிலாங்ஸ் டு ஆர், ரியல் நம்பர், அவ்வளோதான். சின்ன ஆன்சர், ஒன் வேர்டு தான். அதுக்கடுத்து தேர்டு பாருங்கள். அப்போ தேர்டை பொறுத்தளவுக்கு அதே தான், அப்படியோடு எழுதலாம். இது ரெண்டு அப்படியே கட் பண்ணிட்டா என்ன வரப்போகுது?
மைனஸ் 0.20 21 பிலாங்ஸ் டு ஆர். ஆர்னால் ரியல் நம்பரில் வரும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ எல்லாமே சேம் சம் தான். அப்போ இது வரைக்கும் 3 சம்மு முழுசாக பார்த்துருக்கோம். அடுத்த சம்மு பார்க்க போகிறோம், ரெடி ஆகிக்கோங்க. 4ல் 1 முக்கியமான சம்மு, கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், சம்மவே கரெக்டாக கவனிக்கணும். ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிவிஷன் tan of cos inverse of அரை மைனஸ் sin inverse of மைனஸ் அரை ஹோல் ப்ராக்கெட் ஃபுல்லாக இருக்குது. அப்போ இதை தனியாக செய்யணும், இதை தனியாக செய்யணும். இங்கே அப்ளை பண்ணால் ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு தானாக கிடச்சிரும், நல்லா கிடச்சிரும். கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப ரொம்ப நல்லா கவனித்து பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாப்பா இதை கண்டிப்பாக ஒர்க் பண்ணியே ஆகணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இதை முதல்ல எடுக்கிறீங்க, டேக் இதை எப்படி போடலாம், ஆல்பா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் அரைன்னு வைங்க. என்ன வேணால் வைக்கலாம், ஆல்பா பீட்டா ரூட்னால வச்சுருக்கோம். இது இடமாறுறப்ப காஸ் ஆல்பா ஈக்குவல் டு அரை. அப்போ காசில் எந்த இடத்தில் அரை வரும். அப்போ காசு எத்தனை டிகிரியில் அரை வரும்ப்பா, காஸ் 60 டிகிரி தான் மதிப்பு அரை, காசு 60 டிகிரி தான் மதிப்பு அரை. அப்போ காஸ் 60 டிகிரினா என்னது, π/3 தான் அரை. அப்போ தேர்ஃபோர் காஸ் π/3 அரை. அப்போ ஆல்பா எவ்வளவு, π/3. இதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இதனுடைய வேல்யூ வந்தாச்சு. அதுக்கு அடுத்து நல்லா கவனிங்க, சைனோ இங்கே பாருங்கள், இந்த மைனஸ் அப்புறம் வச்சுக்கோ, இந்த இதுக்கு வாங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் டேக், மறுபடியும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் அரை. இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும், உனக்கு ஒரு ஃபார்மா தெரிஞ்சிருக்கணும். என்ன, sin of minus theta is equal to minus sin theta according to fourth quadrant ப்ராரம். அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதையும் என்ன பண்ணுங்க, நல்லா கவனிங்க, இதை என்ன பண்ணுங்க, இதை அப்படியே என்ன பண்ணுங்கன்னா மைனஸ் இல்லைனா ஆல்பான்னு கூட வச்சுக்கலாம், பீட்டான்னு கூட வச்சுக்கலாமா. இதை ஆல்பான்னு வச்சா இதை பீட்டான்னு வச்சா அப்புறமேல் வேணால் ஒர்க் பண்ணுவோம். இப்போ பீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் அரை. இப்போ இது என்ன ஆகும்னா தம்பி, இது மைனஸ் ரிலீஸ் ஆகிருப்பா. அப்போ இந்த இடத்த நல்லா கவனிங்க. அப்போ சைன் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் அரை. அப்போ சைனில் எந்த இடத்துல மைனஸ் வரும்னா, அப்போ சைன் ஆஃப் மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் அரை இப்படி வருங்க. அப்போ பீட்டாவினுடைய வேல்யூ தான் மைனஸ் அரை. அப்போ மைனஸ் பீட்டா, அப்போ சைன் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா இல்லையா. அந்த அடிப்படையில் இது ஃபார்முலா மாறுச்சுன்னா அப்போ மைனஸ் சைன் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் அரை, அவ்வளோதான். அப்போ பீட்டாவினுடைய வேல்யூ எவ்வளோப்பா, நல்லா கவனிங்க. அப்போ பீட்டாவினுடைய வேல்யூ என்ன வரப்போகுது, மைனஸ் π/6 டேரெக்டாகவே எழுதலாம். அப்போ மைனஸ் அந்த 60 டிகிரி எங்கே வரப்போகுது, π/6 ஈக்குவல் டு மைனஸ் அரை. தேர்ஃபோர் பீட்டா என்பது மைனஸ் π/6. அப்போ பீட்டா வேல்யூ மைனஸ் π/6. இந்த இடம் மிகவும் தெளிவாக கவனிக்கப்பட வேண்டிய இடம். டேரெக்டாகவே போட்டுடலாம், அந்த மைனஸ் வெளியேறப்போகுது. அக்கார்டிங் டு ரூல்ஸ் பிரகாரம் போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ பீட்டா ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் அரைன்னு வச்சுருக்கோம். அப்போ சைன் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் அரை. அப்போ சைன் இந்த மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு என்னது, மைனஸ் அரை. அப்போ அந்த பீட்டா வெளியேறிடும். அப்போ மைனஸ் சைன் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் அரை. மைனஸ் மைனஸாக ஒன்றும் கேன்சல் பண்ண வேணாம். ஏன்னா டீட்டாவை எடுத்துகிட்டு இந்த இதை வச்சே கூட ஆன்சர் நம்ம பண்ணிடலாம். இருந்தாலும் இந்த மைனஸ் இங்கே அப்ளை பண்ணிடலாம், வேறு ஒன்றும் இல்லை. இதுவும் உள்ளே இருந்தால் என்ன, வெளியே இருந்தால் இல்லை, ஒரு சேம் தான். அப்போ பீட்டாவின் மதிப்பு எவ்வளோப்பா, மைனஸ் π/6. இப்போ ஒரிஜினல் சம்மை எழுதி ஃபில்லப் பண்ணணும். தேர்ஃபோர் ஆல்பா வேல்யூ π/3 வந்தாச்சு. இப்போ சம் எழுதுங்க. அப்போ சம் என்ன பாருங்க, அப்போ டேனோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் அரை மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் அரை, இதுதான் சம். அப்போ இந்த டேன் இன்வர்ஸ் அப்படியே இருக்கும்.
அப்போ இதனுடைய வேல்யூ தான் ஆல்பான்னு வச்சுருக்கேன். எவ்வளவு? π/3 மைனஸ் இதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்கும்? -π/6. அப்போ ப்ளஸ்ஸு. அப்போ மைனஸ் ஆஃப் -π/6 எவ்வளவு? ப்ளஸ்ஸு π/6. அப்போ இது எத்தனை டிகிரி? 60 டிகிரி. இது எத்தனை டிகிரி? 30 டிகிரி. அப்போ 90 டிகிரி. அப்போ டர்ன், இது டர்ன். அப்போ டர்ன் 90 டிகிரி சீக்வல் டு என்னது? நாட் டிஃபைன், இன்ஃபினிட்டிவ். அல்லது டர்ன் π/2 என்பது இன்ஃபினிட்டிவ், நாட் டிஃபைன். அப்போ என்னுடைய ஆன்சர் எவ்வளவு? இன்ஃபினிட்டிவ். நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்த சம்முக்கு போகலாம். சம் நம்பர் 4, சப்டிவிஷன் 2. sin of tan inverse அரை மைனஸ் cos inverse of 4/5. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாப்பா நல்லா கவனிப்பா. முதல்ல இதை எடுத்து ஒர்க் பண்ணணும், மறந்துடாதீங்க. அப்போ ஏசி ஈக்குவல் டு லெட்ஸ், அப்போ அதை மாதிரியே செய்ய போகிறோம். லெட்ஸ் டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் அரை. அப்போ இடம் மாறுறப்ப டேர்ன் ஏஸ் ஈக்குவல் டு அரை. அப்போ டேர்னில் இந்த அட்டவணை கிடைக்கல. அப்போ டேர்னில் அரை வரவே வராது. அப்போ வரலன்னா என்ன பண்ணால் சைன் தீட்டா காஸ் தீட்டாவை உருவாக்கணும், மறந்துடாதீங்க. இது டேர்னில் வராது. அதாவது 0 டிகிரி 1/√3 √3 1√3 அந்த கான்செப்டில் தான் ஆன்சர் வரும். டேனில் 1/2 டேபிளில் கிடையாது. அப்போ இதுக்கு மாற்று வழி என்ன சார்? அப்போ டேர்ன் தீட்டா என்பது என்ன? அப்போ டேர்ன் தீட்டான்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு, அதுதான் 1/2. அப்போ ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி கூட போட்டு புரியறதுக்காண்டி போட்டுக்கலாமா? இது 90 டிகிரி, இது தீட்டா. தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைபாட்டனஸ், மீதம் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. அப்போ ஆப்போசிட் 1 இருக்குது, அட்ஜசன்ட் 2 இருக்குது, ஹைபாட்டனஸ் கண்டுபிடிங்க. அப்போ ஹைபாட்டனஸ் என்பது என்ன? அப்போ ஹைபாட்டனஸ் என்பது √1² + 2², அதாவது ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அப்போ எவ்வளோ? √5 ஆயிருமா? 1 + 4, அப்போ √5. இது ஹைபாட்டனஸ். சார் இதெல்லாம் எதுக்கு சார்? டிக்னாமெட்ரிக் ரேஷியோ இருக்குல்ல, அது கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணுறது தான். அப்போ சைன் ஏ என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனஸ். ஆப்போசிட்டுங்கிறது 1, ஹைபாட்டனஸ்ங்கிறது எவ்வளோப்பா? √5. காஸ் ஏ என்பது என்ன? அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டனஸ் சைடு. அப்போ அட்ஜசன்ட் சைடு எவ்வளவு? 2, ஹைபாட்டனஸ் √5. இதை அப்படியே வச்சுக்கோங்க. அது எங்கே யூஸ் ஆகுன்னு இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஏன்னா இது டேபிளில் வேல்யூ கிடையாதனால இதை கண்டுபிடிச்சி வச்சுட்டு ஃபார்முலாவில் பொருத்த போகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் எடுக்குப்போமா, இதை எடுத்துகிட்டு ஒர்க் பண்ண போகிறோம். காஸ் இன்வர்ஸ் 4/5 எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். அதை ஏன்னு வச்சோமா, இதை பின்னு வச்சு செய்யுங்க. அப்போ சம்மில் இப்போ என்னப்பா இருக்குது? அப்போ சம்மில் பார்த்தீங்கன்னா டேக் செகண்ட் பாயிண்ட், அதை வேணால் ஃபஸ்ட் பாயிண்ட் வச்சுக்கலாமா? ஃபஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட். அப்போ பிசி ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. 4/5. அதுக்கடுத்து நம்ம என்னப்பா பண்ணலாம்? அப்போ காஸ் பிசி ஈக்குவல் டு 4/5. அப்போ காஸ் தீட்டான்னா என்ன சொல்லலாம்? அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டனஸ். இதுக்கு ஒரு டயக்ராம் போடுங்க, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி போடுங்க. தீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைபாட்டனஸ், இது அட்ஜசன்ட் சைடு. அந்த அடிப்படையில் அட்ஜசன்ட் 4, ஹைபாட்டனஸ் 5, ஆப்போசிட் தெரியாது. அப்போ ஆப்போசிட் சைடு என்பது √5² - 4². எல்லாமே தெரியும் உனக்கு. ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் மேட் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அப்போ 25 - 16 ரூட் பண்ணால் 9. அதனுடைய ஆன்சர் எவ்வளோப்பா? 3. இதுதான் ஆப்போசிட் சைடு. அப்போ சைன் தீட்டா என்ன? அப்போ சைன் தீட்டானா என்ன? அப்போ சைன் பின்னு வச்சுக்கோங்க, எல்லாமே பி தானே இருக்குது. சைன் தீட்டானா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனஸ். ஆப்போசிட் 3, ஹைபாட்டனஸ் எவ்வளோப்பா? 5.
டேன் தேவையா? டேன்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு தேவை சைன் காஸ் தான் தேவை. அதுதான் ஃபார்முலாவுக்கு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ சைனும் காசும் தெரிஞ்சாவே நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். அப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டா இதுலையும் கண்டுபிடிக்கணும், இங்கேயும் சைன் தீட்டா காஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் வச்சு என்ன பண்ண போகிறோம்? அப்ளை பண்ண போகிறோம். கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இப்போ கொடுத்த சம்மை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ சைன் ஏ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, காஸ் ஏ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, காஸ் பி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, சைன் பி வேல்யூ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுதான் இது கண்டுபிடிச்சிருக்கோம், இது கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த சைனை அப்படியே சம் எழுதியிருக்கான். சைன் ஆஃப் டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் அரை மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ஹோல் ப்ராக்கெட் இருக்குது. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் இதுக்கு வேல்யூ தான் என்னென்னு வச்சுருக்கோம்ப்பா ஏ, இதனுடைய வேல்யூ என்னென்னு வச்சுருக்கோம்ப்பா பி. அப்போ சைன் ஏ சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. அப்போ ஏற்கனவே நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஒரு ஃபார்முலா படித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். என்ன ஃபார்முலா? சைன் ஆஃப் ஏ மைனஸ் பினா என்ன? அப்போ சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. இதில் போய் அப்ளை பண்ண ஆன்சர். அப்போ இது ஒன்று தானப்பா. அப்போ இதை கண்டுபிடிச்சா போதும் இல்லையா? இன்னும் அப்ளை பண்ணுங்கப்பா. இங்கே அப்ளை பண்ணால் சைன் ஏ எவ்வளவு இங்கே பார்க்கணும், 1/5 இன்ட்டு காஸ் ஏ காஸ் பி என்ன? காஸ் பி 4/5 ப்ராக்கெட். காஸ் ஏ என்ன? 2/5. சைன் பி என்ன? 3/5. இதுக்காண்டி தான் எல்லா ஒர்க்குமே முன்னால் பார்த்தது, மறந்துடாதீங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. அப்போ 4/5 மைனஸ் என்ன போடலாம்? 2 × 3 எவ்வளவு? 6/5 இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எல்சிஎம் ஒரே மாதிரி இருக்கா? அப்போ 5 இப்போ 4 மைனஸ் 6 இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் எவ்வளோ போகிறது? -2/5 5 இதை இப்படியே போட்டால் போதுமானது. இதை வேறு எதுவும் செஞ்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செஞ்சு போகிறதா இருந்தால் காஞ்சிகேட் எடுத்து போட்டு செய்யணும். இதோட போட்டாவே போதும். இப்போ புக் ஆன்சர் எப்படி இருக்குன்னு தெரில, இதை காஞ்சிகேட் வேணால் போடலாம். அப்போ -2/5 இன்ட்டு 5√5/5√5 இப்படி கூட போடலாம், ஒன்றும் இல்லை. அப்படி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2 10 அப்படியே போடலாமா? அப்படியே கேன்சல் பண்ணி கூட போடலாம், நம்ம விருப்பம்தான், ஒன்றும் இல்லை. இந்த 5 அடிச்சுட்டு கூட என்ன பண்ணலாம்? அப்படியே மல்டிப்ளை பண்ணால் -2√5/5 இன்ட்டு √5 வெறும் 5 இதோட விட்டாலே போதும்ப்பா. இருந்தாலும் புக் ஆன்சர் காண்டி கொண்டு வரோம்ப்பா. அப்போ கட் பண்ணி போட்டால் -2√5/25 இதுவே தேவையான ஆன்சர். அடுத்த சம்முக்கு போல தயாராகிக்கங்க. 4ல் 3 இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் முடியுது. இப்போ செஞ்ச மாடலே தான் கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. முதல்ல இதை என்னென்னு வைக்கணும்? ஏன்னு வைக்கணும். இது என்னென்னு வைக்கணும்? பின்னு வைக்கணும். அப்போ காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலாவுக்கு கொண்டு போயிடலாம். அப்போ லெட்ஸ் அப்படியே போடுங்கப்பா. அப்போ ஏசி ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. அப்போ இடம் மாறுறப்ப அப்போ சைன் ஏஸ் ஈக்குவல் 4/5 இது நம்மளுக்கு டேபிளே கிடையாது. அப்போ இதனுடைய ஒரிஜினல் தன்மையை உருவாக்கணும். அப்போ சைன் ஏஸ் ஈக்குவல் 4/5. அப்போ ஆப்போசிட் சைட் பை என்னது? ஹைபாட்டனஸ், அதாவது தமிழ் மீடியம் எதிர்பக்கம் பை கர்ணம். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது ஓகே. டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம், 90 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கம் கர்ணம், ஹைபாட்டனஸ் இது அடுத்துள்ள பக்கம் அட்ஜசன்ட் சைடு. இதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு 4 எங்கே போடணும்? இங்கே போடணும். ஹைபாட்டனஸ் 5 இங்கே போடணும். இப்போ எது இல்லை? அட்ஜசன்ட் சைடு. அப்போ அட்ஜசன்ட் சைடு இல்லைன்னா ஒன்றும் இல்லை, கர்ணம் ஸ்கொயர் மைனஸ் எதிர்பக்கம் ஸ்கொயர், அவ்வளோதான். கர்ணம்னா கூட்டுங்க, மற்றெல்லாம் மைனஸ் பண்ணுங்கள். அப்போ 25 மைனஸ் 16 அப்போ 9. அப்போ ஆன்சர் 3. அப்போ இது காஸ் தீட்டா மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ காஸ் ஏ என்பது என்ன? அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டனஸ். அட்ஜசன்ட் சைடு 3, ஹைபாட்டனஸ் 5. அப்போ 3/5. அப்போ சைனும் காசு மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கடுத்தது என்ன இருக்குது? அங்கே என்ன பாருங்க, டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 இருக்குது. டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப்
3/4 இருக்குது, அதை எழுத போகிறோம். அடுத்து செகண்ட் பாயிண்ட், லெட்ஸ் b is equal to tan inverse of 3/4. அப்போ tan b என்ன வரும்பா? 3/4. tan தீட்டான்னா ஆப்போசிட் சைட் பை adjacent சைடு. அப்போ ஹைபாட்டனஸ் இல்லை. இது ஆப்போசிட். அப்போ b is equal tan inverse 3/4. அப்போ tan b என்பது ஆப்போசிட் சைட் பை adjacent சைடு. அப்போ ஹைபாட்டனஸ் இல்லை. இது ஆப்போசிட், இது adjacent, இது ஹைபாட்டனஸ். அப்போ ஹைபாட்டனஸ் வேணும்னா 3² + 4² ரூட் போட்டால் போதும். அப்போ √25 5 எல்லாமே தெரியும் உனக்கு. அப்போ sin a என்பது ஆப்போசிட் சைட் பை adjacent சைடு. ஆப்போசிட் எவ்வளவு? 3. adjacent சைடு எவ்வளவு? adjacent சைடு. ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ். sin தீட்டானா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனஸ் சைடு. ஹைபாட்டனஸ் அன்சு, அதாவது எதிர்ப்பக்கம் பை கர்ணம். ஓகே. அப்போ காஸ், இது ஏ கிடையாது, பி. எல்லாமே பி தானே வருது. பி adjacent சைடு பை ஹைபாட்டனஸ். adjacent சைடு 4, ஹைபாட்டனஸ் 5. நம்மளுக்கு தேவை இந்த ஏபி மதிப்பு தான் தேவை. அந்த 2 மதிப்பு இருந்தாவே நம்ம வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். நல்லா கொஞ்சிட்டு வாங்க. அப்போ sin a 4/5 கண்டுபிடிச்சிட்டோம், cos a 3/5 கண்டுபிடிச்சிட்டோம், sin b 3/5 கண்டுபிடிச்சிட்டோம், cos b 4/5 எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து கிவன் சம், கிவன் that, இதுதான் சம். cos inverse of sin inverse 4/5 minus tan inverse 3/4. அப்போ இது cos of, இதுக்கு பேர் நம்ம வச்சது a, இதுக்கு பேர் நம்ம வச்சது b. அப்போ cos of a minus b வந்து கண்டுபிடிச்சா போதும். அப்போ ஃபார்முலா ஏற்கனவே எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கோம்? cos of a minus b என்பது cos a cos b plus sin a sin b. அவ்வளோதாயா. அப்போ இனிமேல் நீ ஃபில்லப் பண்ணிடுவப்பா. அப்போ இதை கண்டுபிடிச்சாவே இதை கண்டுபிடிச்சவங்க தானே. அப்போ cos a எவ்வளோப்பா? 3/5பா. cos b எவ்வளோப்பா? 4/5பா. sin a எவ்வளோப்பா? 4/5பா. இந்த sin b எவ்வளோப்பா? 3/5பா. அவ்வளோதாப்பா. அப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 3×12/25 ப்ளஸ் 3×12/25. அப்போ எல்சிஎம் எடுத்தால் 12, இது 25, சேமில் 12 + 12. அப்போ ஆன்சர் வந்து எவ்வளோ வரப்போகுது? 24/25. இதுவே தேவையான ஆன்சர். cos of a minus b வேல்யூ 24/25. இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 4.3 கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்துருச்சு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க, அதிக மார்க் வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.